வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே எடுத்த வீடியோ. அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, எழுந்திரிக்கும் போதே தூறல் ஸ்டார்ட் ஆயிருந்ததுங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அடிக்கடி தூறல் போட்டுட்டே இருக்கு. மழையுமே நல்ல மழை பெய்யுதுங்க. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சாயங்கால டைமில் இப்போல்லாம் நல்ல மழை பெய்யுது. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி நல்லா மானம் மூடிட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நம்ம திராட்சை பழஞ்செடியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு மாதிரி பூ பூத்துருக்கு, சின்ன சின்னதாக பிஞ்சு விடுது போல் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? பாருங்கள் அது எப்படி கருகி போயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையுமே அதே மாதிரி பிஞ்சு விட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பூ பூத்துருக்கு, பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகி போயிருக்குங்க. எல்லா இடத்துலையுமே லைட்டாக பிஞ்சு விடுற மாதிரி பூ மாதிரி பூக்குது. அப்புறம் பார்த்தா அப்படியே கருகி போகுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து மழைக்காலம் இப்போ இதுக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆனதுனால செடிங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. திராட்சை பழம் செடியுமே நல்லா தான் இருக்குது இப்போல்லாம். இருந்தாலும் அதான் இந்த பழம் இந்த பிஞ்சு விட்டது இல்லைங்களா, அது இந்த மாதிரி கருகி போகுது. அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறேன். பிஞ்சு விட்டு காய் வைக்குதா பழம் வைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரோஜாப்பூ செடியெலாம் நல்லா கொழுந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? மழை காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரோஜாப்பூ செடி நல்லா இருக்குது. ஆனால் வெயில் நாளில் வந்துட்டு நல்லா இருக்கிறதில்ல. வெயில் நாள் ஆனாவே ஒரு மாதிரி ஆகிடுது. காக்கட்டாம்பூ செடியுமே நல்லாயிருக்கு. இந்த ரோஜா பூச்செடியிலுமே நிறைய கொழுந்து வச்சுருக்கு பாருங்கள். செடிங்களுக்கு நம்ம என்ன தான் காலையில் சாயங்காலம்னு சொல்லிட்டு 2 வேளையும் தண்ணி ஊற்றினாலுமே, ஆனால் மழை பெஞ்சால் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா, மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் செடி எல்லாமே ஒரு மாதிரி முகம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இது நம்ம கட் பண்ணி விட்ட முல்லைப்பூ செடி எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். மல்லிப்பூ செடியுமே நல்லா அழகாக துளிர் வந்து இப்போ வந்து மொக்கு வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் முல்லைப்பூ செடியுமே நல்லா அழகாக வந்துடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மழை நாள் வேறு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நல்லா வருது செடி, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த கீரை செடியும் சரியாக வரல. இந்த காலிஃப்ளவர் செடி நட்டோம் இல்லைங்களா, அது சுத்தமாக வரலைங்க. இந்த புதினா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே விட்டு வச்சா நல்லா இருக்காது. இதை வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இது வந்துட்டு கூழு கடைங்க. எதிர்த்தாப்பில் கூழ் கடையில் கோலம் போடுறாங்க பாருங்கள். பக்கத்தில் வளையல் கடை, அந்தாண்ட பஜ்ஜி போண்டா கடை. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே இருக்குது இதெல்லாம். இந்த புதினா தழையை நம்ம கட் பண்ணிப்போம். கட் பண்ணி ஏதாச்சும் துவையல் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் சட்னியாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இப்போது. நம்மளுடைய சேனலில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுதுங்க. காரணம் என்னன்னு தெரியல. வியூவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இப்போல்லாம் போகிறதில்ல. அதனால் வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது இருக்க. இல்லை பேசாமல் இந்த சேனலை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு வேறு ஏதாச்சும் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டு பார்ப்போமா அப்படின்னும் தோணுது. இருந்தாலும் சரி விடுறதுக்கும் மனசு வராமல் என்னடா பண்ணுறது, இதில் வந்து ரீச் பண்ணவும் முடியலையே நம்மளால். நம்மளும் என்னென்னமோ பண்ணி வீடியோ போட்டு பார்க்குறோம், அப்போவும் ரீச் பண்ண முடியல. சும்மா அப்படியே நல்லா இல்லாமல் எப்படியே வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகுது, வியூவர்ஸ் போகுது. நம்ம பார்த்து போட்டாலுமே எப்படியும் இன்னும் வியூவர்ஸே ஒழுங்காக போக மாட்டேங்குது. வாட்ச் ஹவர்ஸ் இப்போ சுத்தமாக டவுன் ஆகிடுச்சிங்க என்னது. அதை பார்க்கும்போது சுத்தமாக எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னே தோண மாட்டேங்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று போட்டு விடும், நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டுட்ருக்கேன். புதினா தழையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நான் கீழே போயிட்டு வீட்டில் இருக்க வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குது. அதனால் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண கிடையாது. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு சேரீ எடுக்கிறாங்க, கூட ஒரு 2 சேரீ எடுத்துகிட்டு வந்து தைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுறது, எல்லா ப்ளவுஸும் தானே தைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எடுத்திருக்க சேரீ கூட அவங்க கொடுத்த 2 ப்ளவுஸும் சேர்த்து தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே இன்றைக்கி சமையல் வேலை எதுவுமே பார்க்க கிடையாது. பாப்பா வந்துட்டு போன வாரமே ஊருக்கு வரல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டா. சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் துணி தைக்கிற வேலையை முடிச்சுட்டு, அப்புறம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு தம்பிங்களை காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நாவப்பழங்க இது.
நாவப்பழம் பறித்து வச்சுருந்தாங்க. அதில் லைட்டாக உப்பு தூளை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாவப்பழம் ரொம்பவே ஹெல்த்தியான பழம். அடுத்து நாவப்பழம் சாப்பிட்டு பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோலுமே நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு கோதுமை மாவில் செஞ்ச பஜ்ஜிங்க. பஜ்ஜி மாவுலேயோ கடல மாவுலேயோ செய்ய கிடையாது. மாவு அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு இல்லை அப்படிங்கிறதுனால வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது மரத்தில். சரி, அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, நம்ம கோதுமை மாவில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி மாவு பதத்தில் கோதுமை மாவை நல்லா கரைச்சி அதில் போட்டேங்க. பார்த்தா பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்கும், ஆனால் பஜ்ஜி மாவு இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவை வச்சு பஜ்ஜி போட்டு பாருங்கள். பெரும்பாலும் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் இருக்கும்ல, எல்லார் வீட்லேயுமே. அதை வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம தைக்கிற வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் இந்த கொஞ்ச நேரமும் நம்ம குழந்தைங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட இருந்துட்டு சாயங்காலம் டைம் ஆகிடுச்சிங்க. அன்னைக்கு பொழுது அப்படியே போயிடுச்சு. குழந்தைங்க கூடவே விளையாடிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமைனா தம்பிக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால எழுந்திரிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அவங்க தம்பி பாப்பா 2 பேரும் எழுந்திரிக்கிறது 8 மணி 9 மணி கூட ஆகிடுங்க. நானும் விட்டுருவேன் ஃப்ரீயாக. விட்டுட்டு நான் சப்போஸ் எனக்கு அர்ஜென்ட்டு வேலை இருக்குது அப்படின்னா துணி தைக்க உக்காந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலையுமே பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சதும் தைக்கிற வேலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமைக்கிற வேலையை செய்யலை. முதல்ல தைப்போம், துணி தைப்போம், அவங்க பசங்க எழுந்திருக்கிற வரைக்கும் நம்ம துணி தைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சதுமே துணி தைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டீ போட்டு குடிச்சிட்டு. இப்போ இந்த ஆடி மாதத்தில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றேன், காது குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய பேர் புது ட்ரெஸ்ஸு தானே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆகிடுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு மேலே 10 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. இந்த மணி பிளான்ட் செடி கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வெத்தலை கொடியும் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் இதை. இந்த வெத்தலை செடி வந்து வதங்குதா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இல்லைங்களா. பாருங்கள், வெத்தலை செடியுமே வந்து பார்த்திங்கன்னா வாடாமல் மணி பிளான்ட் செடி எப்படி இருக்குது அதே மாதிரி தாங்க இருக்குது. வெத்தலை செடியுமே பரவாயில்ல. சரி, அதில் இருக்க தண்ணி எல்லாம் மாற்றிட்டு சமையல் செஞ்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அவள் திரும்ப ஹாஸ்டலுக்கு போகணும் இல்லையா, அதனால் இது வந்துட்டு தேன், ஒரிஜினல் தேன் ஐயா தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் கொடுத்து விடுவேன் அப்பப்போ, எப்போயாச்சும் இருக்கும்போது சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். சிக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு கொடுத்து விட்டோம்னா நைட்டுக்கு சாப்பிட்டுப்பாங்க. ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி, இப்போ போனப்போ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சு அது கூட சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இது வந்துட்டு மாங்காய் ஊறுக்காங்க, வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுக்காய், நம்ம வீட்டில் செஞ்சது தான். மாங்காயை வந்து நல்லா துருவி இதை வந்து எங்கள் மாமியார் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக செய்வாங்கங்க. இந்த மாங்காய் ஊறுக்காய்க்கு அவங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே ஃபேவரெட்டுங்க. எல்லாருமே கேட்பாங்க, இந்த மாங்காய் ஊறுக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இவங்க அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. மாங்காய் ஊறுக்காயுமே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு முறுக்கு. போன முறை வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் வீட்டிலே முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவங்க பாட்டி. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சரி கடையிலே வாங்கி கொடுப்போம், டைம் இல்லை, அவங்களுக்கும் வேலை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டைமும் செஞ்சு கொடுப்பாங்களா, எனக்கு செய்ய தெரியாதுங்க. அப்புறம் கடையில் கொஞ்சம் முறுக்கு வாங்கிக்கிட்டு இது வந்துட்டு சர்க்கரை. இந்த சர்க்கரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எப்போயாச்சும் அங்கே ஹாஸ்டலில் வந்து சுடு தண்ணி வருது இல்லையா, அந்த சுடு தண்ணியில் வரா காப்பி மாதிரி இல்லை பால் பவுட்ரு வச்சுருந்தாங்கன்னா அதுவுமே போட்டு டீ போட்டு குடிப்பாளுங்களாமா. அதனால் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவளை அனுப்பி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா தூறல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியத்துலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஒரு மாதிரி கிளைமேட்டு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஊரில். ஒரு மாதிரி நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்ததாக துவைக்கிற வேலையை செய்யணும். நம்ம துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி. துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தான்.
இந்த காற்று அடித்து மழை பெஞ்சது இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த செடி பாருங்கள், இந்த இலை வந்துட்டு ஒரு பெரிய கிளை அப்படியே சாஞ்சு போயிருக்குங்க. பார்த்ததுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். சரி போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து விட்டு பார்த்தாலும் நிற்கலை. இதனுடைய வேலை முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு சரி அந்த கிளையை கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மேலே இருக்க துணி துவைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி. திரும்பவும் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டே மழையை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கிளைமேட்டு. நான் காலையில் ப்ளவுஸ் தைச்சேன் இல்லையா, இந்த ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் கொக்கி கட்டுறா கதிர் அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் கொக்கி கட்டி கொடுப்பான். இந்த கொக்கி கட்டுற வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் டைமில் கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேலை இருக்குது, அந்த மாதிரி டைமில் தாங்க செஞ்சு கொடுப்பான். மிச்ச டைமில் செய்ய மாட்டான். அடுத்ததாக ஈவினிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் உப்புமா தான் செஞ்சேன். சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ லைட்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.